கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக சங்கீதம் 91 நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 91 14 இவ்விதமாய் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாஞ்சிப்பவர்களை விடுவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய நாளிலே நீங்கள் தேவனை வாஞ்சிக்கும்போது, தேவனை விரும்பும்போது, தேவனை நோக்கி கூப்பிடும்போது, அவர் பக்கமாக நீங்கள் வரும்போது அவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரையும் நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நீங்கள் வாஞ்சையோடு கூட இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் வாஞ்சையை தேவன் அறிகிறார். உங்கள் விருப்பத்தை தேவன் அறிகிறார். அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்களிலே உங்களை விடுவித்தார். இந்த நாட்களிலே அவர் விடுவித்து கொண்டிருக்கிறார். இனியும் அவர் உங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே பல வேதனைகளுக்குள் நீங்கள் கடந்து செல்லலாம். பல துக்கத்தின் பாதையிலே கடந்து செல்லலாம். நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அவர் மேல், கர்த்தர் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் வாஞ்சை உடையவர்களாக இருக்கிறபடியினால் அவர் உங்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற பக்தர்களை விடுவித்த ஆண்டவர், அக்கினி சூளையிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்த ஆண்டவர் உங்களையும் அவர் தூக்கி எடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று ஆண்டவர் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு உதவி செய்து 4ஆம் ஆளாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அக்கினி சூளைக்குள்ளே உலாவி அவர்களை விடுவித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை அவர் மாற்றுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். ஹல்லேலூயா. விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீங்கள் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறீர்கள். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அவர் உங்களை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.